தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி டெல்லி பாஜக தலைவர்களின் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் செயல்படுவதாக விமர்சித்தார். மேலும் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நிறைவேற்றுவோம் என கூறி தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியுமா எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளை சொல்லித்தான் வாக்கு கேட்பதாக கூறிய முதலமைச்சர், அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என கூறினார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. மோடிஜி வேற செல்பிஜின்னு கேட்குறாங்க. இதுக்கு பிரதமர்கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்தில் தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் காலத்திலேயே இப்படி விலையை உயர்த்தினாங்கன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி ஏற்றுவாங்க? 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.